உங்களுக்கு தெரியுமா, கடிச்சா கை பீஸ் பீஸா போயிடும்னு தெரிஞ்சும் இவர் எதனால முதலோட வாய்க்குள்ள கையை விடுறாருன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. கையை மட்டும் இல்ல, இவர் அவரோட தலையை கூட உள்ள விடுறாரு. அதையும் நான் கண்டிப்பா வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நல்லாவே இருக்கும். தாய்லாந்துல இருக்கிற ஒரு ஜூல தான் இந்த சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. ஜூல மக்கள் அதிகமா வந்தாதான் நிறைய காசு பார்க்க முடியும்னு முடிவு பண்ண தாய்லாந்துடைய கவர்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. அப்படி யோசிச்சு தான் 1985 முதலைகளை வச்சு நாம ஏன் சாகசம் பண்ணக்கூடாதுன்னு சில நபர்களை வேலைக்கு வச்சு அவங்களுக்கு முறையா ட்ரைனிங் கொடுத்து முதலையோட வாய்க்குள்ள தலையையும் கையையும் விட்டு சாகசம் பண்ண வைக்கிறாங்க. இதை பார்க்கவே பல பேர் ஜூக்கு படையெடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனால கவர்மெண்ட் எல்லாம் சம்பாதிக்கவும் செய்யறாங்க. இப்படி பண்றது ஆபத்து இல்லையான்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப ஆபத்து தான். இதனால பல பேர் இதுவரைக்கும் இறந்தும் போயிருக்காங்க. முதலைக்கு மொத்தம் 64 கூர்மையான பற்கள் இருக்கிறதுனால கடிச்சா கண்டிப்பா கை தலை எல்லாம் துண்டா தான் போகும். வேலையை பார்க்குற இவங்க தான் ரொம்ப ரொம்ப கவனமா அவங்களோட வேலையை பார்த்தாகணும். உயிரையே பணையம் வச்சு வேலை பார்க்குற இவங்களுக்கு கிடைக்கிற மாச சம்பளங்கிறது வெறும் 35,000 இருந்து 40,000 வரைக்கும் தான். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.